எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான செயலிகள், ஸோ நிறையா செயலிகள் நம்ம பார்த்துருப்போம். சிவிஜில் செயலி தேர்தல் ஆணையத்தினால தொடங்கப்பட்டது. அடுத்த ராஜ்யமார்க் செயலி தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினால தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டிலேருந்து மணற்கேணி செயலி, அப்புறம் டிஎன் அலர்ட், இந்த மாதிரி நிறையா செயலிகள் பார்த்துருப்போம். அந்த செயலிகள் எல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஒரு 28 கொஸ்டின்ட்டு இருக்கும். அதாவது 28 ஆப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒன்று தான். அதுக்கு முன்னாடி இப்போது 1000+ கொஸ்டின் குரூப் 2க்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைமில் ஒரு தடவை ரிவிஷன், எகைன் ஒரு தடவை படிக்கிறதுக்காக 200 ரூபி இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கீம் மட்டும் இருக்க ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 80+ ஸ்கீம் இருக்கும், அது 150 ரூபி. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம், அதுவும் 150 ரூபி. ஸோ குரூப் 2க்காக மெயினாக ரெடி பண்ணியாச்சு. பை பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். இதை தவிர அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம், வாட்ஸ்அப்பில் என்ன கால் பண்ணி. இப்போ முக்கியமான செயலிகள், ஆப், போர்ட்டல், வெப்சைட், இந்த மாதிரியானது தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வேட்பாளர்கள் பொதுக்கூட்டங்கள் மற்றும் வாக்குகளை சேகரிக்க ஊர்வலங்களை நடத்துவதற்கு அனுமதி பெற உருவாக்கப்பட்டுள்ள செயலி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுவிதா. ஸோ இப்போ இந்த தேர்தல்லாம் நடக்குது இல்லையா? ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட் நிற்கிறாங்களே ஒரு தொகுதியில், அந்த வேட்பாளர்கள் வின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் இந்த கட்சியில் நிற்கிறேன், இதுதான் என்னோட சின்னம், இந்த கட்சிக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கொடியை பறக்க விடுறது, அங்கங்கே கட் அவுட் அடிக்கிறது, இங்கே பிரச்சாரம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன் அனுமதிகளை பெறுவது இதுக்காக தான். ஸோ இங்கெல்லாம் கட் அவுட் வைக்க போகிறோம், இதெல்லாம் நாங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறோம் இந்த டைமில் அப்படிங்கிறதுக்கான முன் அனுமதிகளை வேட்பாளர்கள் பெறுவதற்காக தான் சுவிதா ஆப். பொதுக்கூட்டங்கள் நடத்துறது, வாக்குகளை சேகரிக்கிறதுக்கு ஊர்வலங்கள் நடத்துவதற்காக சுவிதா ஆப் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு, முன் அனுமதிகளை பெற. அடுத்து, உனது வேட்பாளரை அறிந்து கொள். இது என்னன்னா நோ யுவர் கேண்டிடேட், KYC ஆப் அப்படின்னும் கேட்கலாம், அல்லது உங்களுக்கு உனது வேட்பாளரை அறிந்து கொள் செயலி அப்படின்னும் கேட்கலாம். இது என்ன, இப்போ நம்ம தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு, அவர் பின்னாடி அவருடைய குற்ற பின்னணிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உனது வேட்பாளரை அறிந்து கொள் செயலி. அடுத்து, வாக்காளர் உதவி செயலி. இது என்னன்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அப்படின்னு சொல்லுவோம், ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப். ஸோ இது எதுக்காகனா, இப்போ நம்மளுடைய பேரானது வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. சிவிஜில் ஆப். இப்போ சிவிஜில் ஆப் எதுக்காகனா, இப்போ எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்கு ஓட் போடணும்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறாங்க, இல்லைன்னா பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஒரு கட்சிக்கு ஓட் போட சொல்லி வன்முறையில் துன்புறுத்துறாங்க அப்படின்னா அது சம்மந்தமாக நீங்கள் ஃபோட்டோ இல்லைன்னா வீடியோவை எடுத்து நீங்கள் இந்த ஆப்பில் அப்லோட் பண்ணுறீங்கன்னா தேர்தல் ஆணையம் அதுக்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கும். அதுக்கு தான் சிவிஜில் ஆப்பு. வானிலை முன்னெச்சரிக்கைக்காக உருவாக்கப்பட்ட செயலி எது? ஆன்சர் டிஎன் அலர்ட். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல அதிகமான வெயில் இருக்கும், இந்த இடத்துல மழை பெய்யும், புயல் வரும், இந்த மாதிரி வானிலை முன்னெச்சரிக்கைகளை நீங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்காக தான் இந்த டிஎன் அலர்ட் அப்படிங்கிற செயலியை தமிழக அரசு அறிமுகப்படுத்திருக்காங்க. வானிலை முன்னெச்சரிக்கை, மழையோட அளவு, இப்போ மழை பெஞ்சிருக்குன்னா அது எவ்வளோ பெஞ்சிருக்கு, மழை பெய்ததுனால எவ்வளோ நீர் மட்டமானது உயர்ந்திருக்கு, ஸோ ஏரிகளில் நீர் இருப்பு நிலவரம், இது பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வானிலை நிறுவனம் உள்ளிட்ட விவரங்களை மக்கள் தமிழிலேயே இந்த ஆப் மூலமாக, டிஎன் அலர்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நாட்டிலேயே முதன்முறையாக காணொலி வடிவில் பாடங்கள் நடத்தும் வகையில் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள செயலி எது? ஆன்சர் மணற்கேணி செயலி. இப்போ நம்ம நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் புக் இருக்கு இல்லையா, ஸ்கூல் புக் பாடங்கள்லாம் என்னன்னா ஒரு காணொலி வடிவில் பாடங்களாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மணற்கேணி அப்படிங்கிற செயலியை தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து, சக்ஷம் இருக்கு இல்லையா, இது என்ன ஆப்? சக்ஷம் அப்படிங்கிறது இப்போது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, அவங்க ஓட் பண்ணணும், எலெக்ஷன் டைமில் அவங்க இங்கே அந்த ஓட்டிங் பூத்துக்கு போகணும் இல்லையா, ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இப்போ அவங்கள வீல் சேர்லேயே அழைத்துட்டு வர்றது, அவங்க வீட்டிலேருந்து இங்கே ஓட் பண்ணுற இடம் வரைக்கும் அவங்கள சேஃபாக கூட்டியாந்து இங்கே ஓட் போட வச்சு திரும்ப அவங்கள ரிட்டர்ன் பண்ணுறது, அதுக்கான வசதிகள்லாம் இந்த சக்ஷம் செயலியில் மாற்றுத்திறனாளி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அந்த வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதுக்காக தான் சக்ஷம், மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்களிக்க உதவி அளிக்க. அடுத்து, அப்பா செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மு.க. ஸ்டாலின். ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய அப்பா செயலியை தொடங்கி வச்சிருக்காங்க.
பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவதற்கான பிரதமரின் விருது 2024 எந்த செயலிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் போஷன் டிராக்கர். போஷன் டிராக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்புக்கு தான் கொடுத்துருக்காங்க. போஷன் டிராக்கர் அப்படிங்கிறது அங்கன்வாடிகளுடைய செயல்பாடுகளை வந்து கண்காணிக்கிறது, அதை சிறப்பாக செய்வதற்காக போஷன் டிராக்கர் உதவுது. அதாவது இப்போ கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், இளம் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு நிவர்த்தி செய்வதற்காக அங்கன்வாடிகளை அடிப்படையாக கொண்டு போஷன் 2.0 திட்டமானது செயல்படுத்தப்படுது. ஸோ அந்த விஷயங்கள் ஊட்டச்சத்து குறைபாடு அதை நிவர்த்தி பண்ணுறது, இதை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் போஷன் டிராக்கர் அப்படிங்கிறது. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இளம் பருவ பெண்களுடைய ஊட்டச்சத்து குறைபாட்டை கண்டறிஞ்சு நிவர்த்தி செய்வதில் அது முக்கிய பங்களிக்குது. அடுத்து சஷேத் செயலி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் பேரிடர். ஸோ பேரிடர் சம்பந்தமான முன்னெச்சரிக்கைகளை வழங்குறதுக்காக, அனைத்து விதமான தகவல்களை வழங்குறதுக்காக சஷேத் அப்படிங்கிற ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு அதிகமான மழை, புயல், வெள்ளம், ஆழிப்பேரலை, காட்டுத்தீ, பனிச்சரிவு, மின்னல் தாக்குதல், இந்த மாதிரி பேரிடர்கள் ஏற்படுது இல்லையா? ஸோ அது சம்பந்தமாக மக்களுக்கு தேவையான அனைத்து தகவல்கள், இப்போ இந்த இடத்துல புயல் இருக்கு அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ புயல் இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி அனைத்து தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக சஷேத் அப்படிங்கிற ஆப். நெக்ஸ்ட் யூடிஎஸ் செயலி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ரயில்வே. ஸோ இப்போ ரயில்வேனால தொடங்கப்பட்டதான் யூடிஎஸ் ஆப். யூடிஎஸ் ஆப் அப்படிங்கிறது என்னன்னா முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட் இருக்கும் இல்லையா, அதை வந்து முன்பதிவு செய்யறது. இது கன்ஃபியூஸாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஒரு டிக்கெட்டை முன்பதிவு செய்கிறோம் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி, 1 நாளைக்கு முன்னாடி அப்படி முன்பதிவு செய்வோம். ஆனால் முன்பதிவு செய்யாமல் அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம போய் டிக்கெட் எடுப்போம் இல்லையா, அதுக்கு நீண்ட லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கீங்க அப்படின்னா, இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் அந்த வரிசையில் நிற்காமே மொபைல் ஃபோனை வச்சு எங்கேயாவது நீங்கள் அமர்ந்துக்கிட்டு உட்காந்துட்டு கூட இந்த செயலி மூலமாக முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகளை நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த யூடிஎஸ் செயலியானது ரயில்வே நிர்வாகத்தினால தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ முன்பதிவு செய்யாமல் சாதாரண பயணச்சீட்டுகள் மூலமாக பயணிக்கிறவங்க அந்த டிக்கெட்டுகளை வந்து முன்பதிவு செய்வதற்காக யூடிஎஸ் செயலியை ரயில்வே நிர்வாகம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மின்சார ரயில், விரைவு ரயில், அதில் முன்பதிவு இல்லாத பயணச்சீட்டுகள், மாதாந்திர பயணச்சீட்டு அட்டையை பெறுவதற்கு இந்த யூடிஎஸ் செயலியை வந்து பயன்படுத்திக்கலாம். நீண்ட நேரம் அந்த டிக்கெட்டுகளை வாங்குறதுக்காக நீங்கள் நிற்கிறத தவிர்க்கிறதுக்காக இந்த ஆப்பு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜி யாத்ரா அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் தொடங்கியிருப்பாங்க. டிஜி யாத்ரா இது எதுக்காக அப்படின்னா, விமான நிலையங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பயணிக்கும் போது போர்டிங் பாஸ், விமான நிலையங்களில் போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி போர்டிங் பாஸ் வாங்கணும். போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு நம்மளுடைய பாஸ்போர்ட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து வாங்குறதுக்கு நீண்ட வரிசையில் நிற்கணும், அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக, அதை குறைக்கிறதுக்காக தான் டிஜி யாத்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப்பில் நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஏற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் அடிப்படையில் டிஜி யாத்ரா யூசர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு கேட்வே இருக்கும். அந்த பாதையில் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்டோ அல்லது ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் மூலமாக, முக அங்கீகாரம் மூலமாக ஈஸியாக போர்டிங் பாஸை பெற்றுக்கொண்டு செல்ல முடியும். ஸோ அதுக்காக டிஜி யாத்ரா அப்படிங்கிற செயலியும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஈஸ்ரம் என்பது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் சி, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான போர்ட்டல். அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னா எந்த ஒரு அமைப்புலேயே வரமாட்டாங்க. விவசாயிகள் அவங்க ஒரு அமைப்புக்குள்ள வரமாட்டாங்க. இப்போ மத்திய அரசு பணியாளர்கள் அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வராங்க. ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த அமைப்புக்குள்ள வராங்க. அப்படி இல்லாமல் தனியாக இப்போ விவசாயிகள், கட்டுமான தொழிலாளர்கள், தெருவோர வியாபாரிகள், இவங்கெல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தங்களை வந்து ஈஸ்வரம் போர்ட்டலில் பதிவு செஞ்சுக்கணும். அதுக்காக தான் ஈஸ்வரம் போர்ட்டல். ஏன்னா கவர்மெண்டோட ஸ்கீமு, மருத்துவ காப்பீடு, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குல்லையா, அதெல்லாம் இந்த அமைப்பு சாரா பணியாளர்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போர்ட்டல். 9வது கேள்வி, அரசு பேருந்துகளின் பயணச்சீட்டு முன்பதிவு செய்வதற்கான செயலி டேஷ். ஆன்சர் டிஎன்எஸ்டிசி. ஸோ தமிழக அரசு சார்பில் அரசு பேருந்துகளில் நீங்கள் டிக்கெட்டை வந்து முன்பதிவு செய்வதற்காக இந்த ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, டிஎன்எஸ்டிசி அப்படிங்கிறது. நாட்டின் தொலைதூர பகுதியில் வசிப்போருக்கும் தரமான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் தொடங்கப்பட்ட செயலி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இ சஞ்சீவனி. ஸோ இ சஞ்சீவனி அப்படிங்கிறது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டதான் இ சஞ்சீவனி. இது 2019 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ கிராமப்புறங்களில், மலை பகுதிகளெல்லாம் இருக்காங்க இல்லையா மக்கள், அவங்க ஒரு மருத்துவ சேவைகளை பெறணும் அப்படின்னாலே ரொம்ப தூரம் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கும், நகர்பகுதியில் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அங்கே வரணும்.
ஒரு ஆலோசனை கேட்கணும் அப்படின்னா கூட நம்ம அங்கே தான் வர மாதிரி இருக்கும், இந்த சிட்டிக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால இருந்த இடத்துல இப்போ வீட்டிலே இருக்கோம், நீங்கள் ஒரு கிராமத்திலே இருக்கீங்க, ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் இருந்தாலும் சரி, இந்த இ-சஞ்சீவனி ஆப் மூலமாக டாக்டரை வந்து காண்டாக்ட் பண்ணி காணொலி வாயிலாகவே அவங்ககிட்ட நீங்கள் உரையாடி ஏதாவது டவுட் இருக்கா, மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம், என்ன மருந்து சாப்பிடலாம், இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இ-சஞ்சீவனி ஆப் மூலமா. ஸோ மருத்துவ ஆலோசனைகளை வந்து நாட்டின் தொலைதூர பகுதிகளில் வசிப்பவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த இ-சஞ்சீவனியானது 2019ஆம் ஆண்டு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது. தேர்தலின் போது வாக்குப்பதிவு நிலவரத்தை உடனுக்குடன் அறிய கீழ்கண்ட எந்த செயலி அறிமுகப்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ECI நெட். இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா தேர்தலின் போது உடனுக்குடன் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, நிகழ்நேர தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ECI நெட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற மற்றும் ஓய்வு பெறும் ஊழியர்கள் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட வலைதளம் எது? ஸோ அதோட நேம்லேயே பாருங்களேன், மத்திய அரசு பணியாளர்கள் ஓய்வு பெற்ற இல்லைன்னா ஓய்வு பெற போகிற பணியாளர்கள் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது. அப்போ இதில் ஆன்சர் இருக்கு, அனுபவ். ஆன்சர் வந்து அனுபவம் தான் இருக்கு. அவங்க அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக அனுபவம் அப்படிங்கிற ஒரு வலைதளமானது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பொறியியல், மருத்துவம், சட்டம், இளநிலை மற்றும் முதுநிலை கலை அறிவியல் பட்டப்படிப்புகள், திறன் சார்ந்த படிப்புகள் ஆகிய துறைகள் சார்ந்த பாட புத்தகங்களை மத்திய அரசின் எந்த வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனுவாதினி. இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய புத்தகங்கள், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய புத்தகங்கள், அப்புறம் லா காலேஜ், அப்புறம் பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, ஆர்ட்ஸு, சயின்ஸ் இந்த மாதிரிலாம் படிக்கிறாங்க இல்லையா, உயர்கல்வி படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பாட புத்தகங்கள்லாம் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான அனுவாதினி அப்படிங்கிற ஆப்பில் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்கப்பட்டு அப்லோட் பண்ணியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய ஆப்பு. ஸோ செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான அனுவாதினி செயலி மூலமாக மாநில மொழிகளில் மொழிபெயர்க்கும் பணிகளானது மேற்கொள்ளப்படுது. இந்த இன்ஜினியரிங் புக்கு, அப்புறம் மெடிசன்ஸுக்கான புக்ஸு, லா புக்ஸு, இதுக்கெல்லாம் தேவையான புத்தகம்லாம் மாநில மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அனுவாதினி அப்படிங்கிற செயலி மூலமாக. நெக்ஸ்ட்டு கூம்பு வலைதளம். இந்த மொழிபெயர்க்கப்பட்ட பாடநூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூம்பு அப்படிங்கிற வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பள்ளி பாட புத்தகங்கள் இருக்கு இல்லையா, 30க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தீக்ஷா அப்படிங்கிற வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தீக்ஷா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அனுவாதினி செயலியில் மொழிபெயர்க்கப்பட்டு அது கூம் அப்படிங்கிற செயலியில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 14வது, இணைய குற்றவாளிகள் மற்றும் அவர்களின் இடங்களை அடையாளம் காணும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி. ஆன்சர் பிரதிபிம்ப். ஸோ இப்போது பிரதிபிம்ப் அப்படிங்கிற ஒரு மென்பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ இங்கே சைபர் கிரைமில் ஈடுபடுறாங்களே, இப்போ ஒரு லிங்க் அனுப்புறது, அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அதாவது பணத்தை எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய தரவுகளை திருடுறது, இந்த மாதிரி நிறையா சைபர் கிரைம்ஸ் நடக்குது. ஸோ அந்த சைபர் கிரைமில் ஈடுபடக்கூடிய அந்த குற்றவாளிகளுடைய இருப்பிடத்தை, இவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பிரதிபிம்ப் அப்படிங்கிற மென்பொருள். சமன்வயா அப்படிங்கிறது இணையவழி குற்றவாளிகளுடைய தரவுகளை பாதுகாப்பாக ஷேர் பண்ணுறது, பகிர்ந்து கொள்வதற்காக. இப்போ ஒரு அமைப்பு வந்து இந்த நபர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்களோட தகவல்கள் தெரியணும், இவங்க எங்கே இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி என்னென்ன குற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பாதுகாப்பாக ஷேர் பண்ணுறதுக்காக இந்த சமன்வயா அப்படிங்கிற மென்பொருள். அடுத்து ரீசெண்டாக பாரத் போல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்போலோட நம்மளுடைய புலனாய்வு அமைப்புகள், அமலாக்க அமைப்புகளை இணைக்கும் வகையில் தான் இந்த பாரத் போல். இப்போ சர்வதேச அளவில் இங்கே குற்றம் பண்ணிட்டு சர்வதேச அளவில் வெளிநாடுகளில் போய் அவங்க பதுங்கி இருக்காங்க. இந்த மாதிரி சர்வதேச அளவில் குற்றவாளிகளாக இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தகவல்களை நம்ம இந்தியா புலனாய்வு அமைப்புகள் பெறுவதற்காக, இன்டர்போல்கிட்டேருந்து பெறுவதற்காக இன்டர்போலோட ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த பாரத் போல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை தொடங்கி வச்சுருக்காங்க. யூவின் செயலி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. கர்ப்பிணி மற்றும் குழந்தைகள். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி அட்டவணையின்படி வந்து அவங்களுக்கு தடுப்பூசிகளானது செலுத்தப்படுகிறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு ஒரு முறை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தடுப்பூசிகள் செலுத்துறாங்க. அந்த தடுப்பூசி விவரங்களை சேகரிக்கிறதுக்காக இப்போ இந்த டோஸ் போட்டிருக்கீங்க, அடுத்து இந்த டோஸு,
இப்போ இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்கிறத பதிவு செய்யணும், அடுத்து என்ன டோஸ், அது எப்போ, இந்த மாதிரியான விவரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேகரிக்கிறதுக்காக தான் யூவின் அப்படிங்கிற ஒரு செயலியானது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூவின் அப்படிங்கிறது ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜூவின் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல். இது எதுக்காகனா வெறிநாய் கடி, பாம்பு கடிக்கான தடுப்பூசிகளுடைய இருப்புகளை உறுதி செய்வதற்காக. அடுத்து கோவின், இது என்னன்னா கோவிட் வேக்சின், நம்ம ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ், பூஸ்டர் டோஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வேக்சின் போட்டாங்க இல்லையா, அந்த விவரங்களை சேகரிக்கிறதுக்காக கோவின். 16வது கேள்வி, ராஜ்மார்க் யாத்ரா செயலி கீழ்கண்ட எதுடன் தொடர்புடையது? ஆன்சர் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தான் ராஜ்மார்க் யாத்ரா அப்படிங்கிற செயலியை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா நெடுஞ்சாலைகள் சம்பந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக. இப்போ ஒரு நெடுஞ்சாலையில போறீங்க அப்படின்னா அந்த நெடுஞ்சாலையில போனா என்னென்ன வசதிகள்லாம் இருக்கு, இந்த இடத்துல பார்க்கிங் வசதி, இல்லை இந்த இடத்துல ஒரு மருத்துவமனை, இந்த மாதிரியான வசதிகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, இப்போ டோல்கேட்டை தாண்டி தானே போவோம். இப்போ இந்த டோல்கேட்ல கம்மியான கட்டணம் தான் வசூலிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெடுஞ்சாலை சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்க ஒரு புகார் அளிக்க விரும்புறீங்க அப்படின்னா அந்த புகாரை வழங்குறது. நெக்ஸ்ட், இப்போ ஃபாஸ்டேக்ல பாத்தீங்கன்னா வருடாந்திர அட்டை பெறுவதற்கான ஒரு திட்டமும் கொண்டு வந்திருக்காங்க, இயர்லி பிளானா. அந்த ஃபாஸ்டேக் வருடாந்திர அட்டைகளை பெறுவதற்காகவும் இந்த ராஜ்மார்க் யாத்ரா செயலியில அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான வசதிகள்லாம் ராஜ்மார்க் யாத்ரா செயலியில இருக்கு. ஸோ ராஜ்மார்க் யாத்ரா செயலி மூலமாக இப்போது 3000 ரூபாயை செலுத்தி நீங்கள் 2 மணி நேரத்தில் ஃபாஸ்டேக் வருடாந்திர பயண அட்டையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த பயண அட்டையை வச்சு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இல்லைனா 200 தடவை நீங்கள் வந்து கட்டணம் செலுத்தாமல் போகலாம். ஏன்னா இங்கே தான் 3000 செலுத்திட்டோம் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி. ஸோ அதன் மூலமாக நீங்கள் பயணிச்சுக்கலாம். அடுத்து நம்ம சாலை அப்படிங்கிற செயலி, இது தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் போகிறோம், ஒரு சாலையில் குண்டும் குழியுமா இருக்குது அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இந்த ஆப்பில் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து அரசு சீர் பண்ணி ஒரு சிறந்த சாலையாக மாற்றிடுவாங்க. அதுக்காக தான் பள்ளங்கள் குறித்து பொதுமக்கள் உதவியுடன் கண்டறிஞ்சு சரி செய்வதற்காக இந்த செயலி. அடுத்து 17வது கேள்வி, ரயில்வேயின் அனைத்து சேவைகளுக்கும் அறிமுகம் செய்யப்பட்ட செயலி. ஆன்சர் ரயில் ஒன். இதுக்கு முன்னாடி யூடிஎஸ் அப்படிங்கிற ஆப்பை பற்றி பார்த்தோம். அது முன்பதிவு செய்யப்படாத ரயில் டிக்கெட்டுகளை நீங்கள் அந்த ரயில் நிலையங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும்போது முன்பதிவு செய்வதற்காக யூடிஎஸ். ரயில் ஒன் அப்படிங்கிறது அனைத்து சேவைகள், ரயில் டிக்கெட்டை முன்பதிவு செஞ்சுக்கலாம். அங்கே ரயிலில் என்னென்ன வசதிகளுக்கு, இப்போ உணவு ஆர்டர் பண்ணணும்னா அதை வந்து இந்த ஆப் மூலமாக ஆர்டர் பண்ணலாம். இந்த மாதிரி ரயில்வே சம்பந்தமான அனைத்து சேவைகளையும் பெறுவதற்காக ஒரே செயலியை ரயில் ஒன் செயலியானது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அனைத்து வகை டிக்கெட்டுகளை நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம், ரயில் பிஎன்ஆர் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம், இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயண திட்டமிடுறது, ரயில் உதவி சேவைகளை பெறுவது, ரயிலில் உணவு ஆர்டர் பண்ணுறது, இந்த மாதிரியான அனைத்து சேவைகளும் இந்த ரயில் ஒன் ஆப் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தமிழகத்தில் நகர பகுதிகளில் காணப்படும் பாம்புகளை பாதுகாக்க அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய செயலி. ஆன்சர் நாகம். இப்போ நகர்ப்புறங்கள்ல பாம்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்கன்னா இந்த நாகம் செயலியில நீங்க அதோட தகவல்களை வழங்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாகத்தை வந்து அந்த பாம்பை வந்து பிடிச்சிட்டு கொண்டு போய் வனப்பகுதியில் பாதுகாப்பாக விட்டுருவாங்க. ஸோ அந்த இடத்துல நாகம் வந்து கொல்லப்படாது. ஸோ அது இன்னொரு இடத்துல பாதுகாப்பாகவும் விடப்படுது. ஸோ நாகங்களை பாதுகாக்கிறதுக்காக, பாம்புகளை பாதுகாக்கிறதுக்காக நாகம் செயலி. தமிழ்நாட்டில் 142 பாம்பு வகைகள் காணப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து, இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த வெள்ள முன்னறிவிப்பு தளம். ஆன்சர் ஆப்ஷன் பி, சீஃப்ளட் தான் இந்தியாவிலே அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் வெள்ள முன்னறிவிப்பு தளம். ஸோ வெள்ளம் வரப்போகுது அப்படின்னா 2 டேஸ்க்கு முன்னாடியே அதை பற்றிய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக தான் வெள்ள முன்னறிவிப்பு தளமான சீஃப்ளட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா விதமான வானிலை எச்சரிக்கைகளை பெறுவதற்காக தொடங்கப்பட்ட செயலி. ஆன்சர் சசேத் அப்படிங்கிற செயலி தான் எல்லா விதமான வானிலை முன்னெச்சரிக்கைகளை பெறுவதற்காக தொடங்கப்பட்டிருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், பேரிடர் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சசேத் செயலின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமுத்ரா செயலியும் இருக்கு. அந்த சசேத் வந்து பேரிடர் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, சமுத்ரா செயலின்னா மீனவர்களுக்காக பர்டிகுலராக தொடங்கியிருக்காங்க. இப்போ மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போறாங்கன்னா எங்க மீன் வளம் அதிகமா இருக்கும், அதுக்கான என்னென்ன வசதிகள் அவங்களுக்கு தேவைப்படுது, கடல் பகுதிகளில் அவங்களுடைய வசதிகளை பெற்றுக்கொள்வது, புயல் வரப்போகுது மழை வரப்போகுது அப்படின்னா அதுக்கான முன் எச்சரிக்கைகளை பெறுவது, இதுக்காக தான் இந்த சமுத்ரா செயலியானது பெருங்கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய தேசிய மையத்தினால தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து, பயிர் பாதுகாப்பு மற்றும் கால்நடைகளை தற்காத்து கொள்ளும் அறிவுரைகளை வழங்க தொடங்கப்பட்ட செயலி. ஆன்சர்
உழவன் செயலினா பயிர் பாதுகாப்பு, எப்படி நீங்க பயிரை வந்து விளைச்சல் பண்ணலாம், பயிரை எப்படி பாதுகாக்கலாம், அடுத்து கால்நடைகளை எப்படி நீங்க பாதுகாக்கிறது, இந்த மாதிரியான விவசாயிகள் வந்து அறிவுரைகளை பெற்றுக்கொள்வதற்காக உழவன் செயலி தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நாடு முழுவதும் உள்ள வக்ஃபு சொத்துக்களை பதிவு செய்ய அறிமுகப்படுத்தப்பட்ட வலைதளம் என்ன? ஆன்சர் உமீத் வலைதளம் தான். இப்போ நாடு முழுக்க முஸ்லிம் தொண்டு பணிகளுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய வக்ஃபு நிலங்களை பதிவு செய்வதற்காக தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து வன மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளிடமிருந்து விரைவாக ஒப்புதல்களை பெற தொடங்கப்பட்ட வலைதளம். ஆன்சர் பரிவேஷ். ஸோ இப்போ நீங்கள் வனத்துறை சுற்றுச்சூழல் துறைகிட்டேருந்து ஒப்புதலை பெறணும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் மேற்கொள்ள போகிறீங்க, ஒரு தொழிற்சாலை அமைக்க போகிறீங்க, இல்லைனா ஏதேனும் ஒன்று அமைக்க போகிறீங்க ஒரு இடத்துல அப்படின்னா அதுக்கு வந்து வனத்துறைக்கிட்டேருந்து சுற்றுச்சூழல் துறைக்கிட்டேருந்து நம்ம அதுக்கான அனுமதிகளை பெறணும். ஸோ அந்த அனுமதிகளை பரிவேஷ் அப்படிங்கிற ஆப் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வனம் சுற்றுச்சூழல் துறைகள்கிட்டேருந்து விரைவாக ஒப்புதலை பெற பரிவேஷ். அடுத்து பூமி ராக்ஷி, இது எதுக்காக அப்படின்னா இப்போ தேசிய நெடுஞ்சாலைகளை விரிவுபடுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு நிலம் கையகப்படுத்த வேண்டியது இருக்கும். ஸோ நிலம் கையகப்படுத்தக்கூடிய செயல்முறைகளை விரைவுபடுத்துவதற்காக பூமி ராக்ஷி அப்படிங்கிற செயலி. அடுத்து ஸ்ரத்தாஞ்சலி அப்படிங்கிற வலைதளம். இது எதுக்காகனா கார்கில் போர் நடைபெற்றது இல்லையா 1999, அந்த கார்கில் போர்ல வீரமரணம் அடைந்தவங்களுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்த முடியாதவங்க ஸ்ரத்தாஞ்சலியில அவங்களுடைய விவரங்களானது இருக்கும். ஸோ அதுல நீங்க அஞ்சலி செலுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து விடிஆர் செயலியானது செயலியோடு தொடர்புடையதை தேர்வு செய்க. ஆன்சர் வாக்குப்பதிவு விவரம். விடிஆர் அப்படின்னா என்னன்னா வோட்டர் டர்ன் அவுட், அதுதான் வந்து விடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலி சொல்றோம். இப்போ எவ்வளோ வாக்குப்பதிவாக இருக்குது, இப்போ எப்படி முன்னாடி இசிஐ நெட்னு சொல்லி பார்த்தோம், அது இனிமே தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க நிகழ்நேர வாக்கு விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ ஆல்ரெடி விடிஆர் அப்படிங்கிற ஒரு செயலியானது இருக்கு. இது என்னன்னா எவ்வளோ வாக்கானது பதிவாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக, ஓட்டோ டர்ன் அவுட்னா எவ்வளோ வாக்கு பதிவாயிருக்கு அப்படிங்கிற விவரங்களை நிகழ்நேரத்தில் வழங்குறதுக்காக விடிஆர். 25வது கேள்வி, ஆயுஷ் மருந்துகள் தொடர்பான தவறான விளம்பரங்கள் மற்றும் விளம்பரங்கள் பற்றி புகார் அளிக்க தொடங்கப்பட்ட போர்ட்டல் எது? ஆன்சர் ஆயுஷ் சுரக்ஷா. இப்போ ஆயுர்வேதம், யுனானி, சித்த மருத்துவம் உள்ளிட்ட மருந்துகள் சம்பந்தமாக தவறான விளம்பரங்கள் வருது அப்படின்னா அது சம்பந்தமா புகார் அளிக்கிறதுக்காக ஆயுஷ் சுரக்ஷா அப்படிங்கிற போர்ட்டலானது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து மத்திய அரசின் மருத்துவ சேவைகள் பொதுமக்களை சென்றடையும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய செயலி எது? ஆன்சர் MyCGHS அப்படிங்கிற ஒரு செயலியானது மத்திய அரசுடைய மருத்துவ சேவைகள் பொதுமக்களை போய் சென்றடையணுங்கிறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ புதிய iOS செயலி இது. மத்திய அரசுடைய மருத்துவ சேவைகள், நிறைய மருத்துவ சேவைகள் வழங்குறாங்க, நிறைய திட்டங்கள், ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இருக்கு, மருத்துவ பரிசோதனை திட்டம் பல இருக்கு. ஸோ அதெல்லாம் மக்களை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த MyCGHS அப்படிங்கிற ஒரு செயலியானது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சுகாதார மையங்கள், மருத்துவமனைகள், பரிசோதனை மையங்கள்ல இந்த சேவைகளை பெறுவதற்காக. அடுத்து வாகனங்களுக்கு மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் வழங்க அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய செயலி எது? ஆன்சர் PUCC 2.0. PUCC 2.0 பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக தான் மாசு கட்டுப்பாடு சம்பந்தமாக இப்போ இந்த வாகனத்துல வந்து மாசு கட்டுப்பாடு இருக்கு அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணி அதுக்கான சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த சான்றிதழை பெறுவதற்காக PUC 2.0 அப்படிங்கிற ஒரு செயலி. நம்ம யாத்திரை செயலி கீழ்கண்ட எதுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி வாடகை வாகன சேவை. இப்போ எப்படி ஓலா அந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் பண்ணி, அதாவது நீங்கள் ஆப் மூலமாக கனெக்ட் பண்ணுறது, இப்போ ஓட்டுநர்களையும் பயனாளர்களுக்கும் இடையே ஒரு இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாகவே அவங்க வெளிப்படையாக செயல்படுவதற்காக இப்போ இந்த ஆப்பில் வந்து அவங்க ஒரு இடத்துக்கு போகணுன்னு பயணிகள் விரும்புகிறாங்க அப்படின்னா அதில் போட்டிங்க, ஒரு ஓட்டுநரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் வருவார், அவருக்குள்ளேயே நீங்கள் நேரடியாக பணத்தை கொடுத்துருவீங்க. ஸோ இதில் இடைத்தரகர்கள் கிடையாது, வெளிப்படைத்தன்மை இருக்குது, பாதுகாப்பானதாக இந்த பயணமானது இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம யாத்திரை அப்படிங்கிற செயலியானது வழங்கப்பட்டிருக்கு வாடகை வாகன சேவைகளுக்காக. அடுத்து இப்போ இதை தவிர்த்து பிரதீபா சேது அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரதீபா சேது எதுக்காகனா யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஃபைனல்ஸ் வரைக்கும், இன்டர்வியூ வரைக்கும் பாஸ் ஆகி ஆனால் அந்த ஃபைனல் லிஸ்டில் பேர் வராத தேர்வர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரணும் அப்படிங்கிறதுக்காக பிரதீபா சேது அப்படிங்கிற போர்ட்டல். அடுத்து சஞ்சார் சாத்தி செயலி எதுக்காக, வலைதளம் எதுக்காக அப்படின்னா தொலைந்து போன, காணாமல் போன மொபைல் ஃபோன்லாம் இருக்கு இல்லையா, அது சம்மந்தமாக புகார் அளிக்கிறதுக்காக சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற செயலியானது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதில் வந்து முக்கியமான செயலிகள் மேக்ஸிமம் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டோம், செயலி போர்ட்டல்ஸ் இதெல்லாமே. ஸோ இதோட இந்த வீடியோ நிறைவடையுது. நம்ம சேனல் ஏற்கனவே சொன்ன மாதிரி Group 2க்காக 1000+ கொஷின்ஸ் PDF ரெடி பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் PDF இருக்கு. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அதை பை பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துட்டு பே பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப் நம்பருக்கு. அடுத்து ஒவ்வொரு மந்த்துக்கு மந்த்லி PDF ப்ரொவைட் பண்ணுறோம். கரண்ட் அஃபேர்ஸ் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. Group 4க்கு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது, தமிழ் பேட்ச், ஹோல் பேட்ச். அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.